தரம் 11 ICT மாணவர்களுக்கான காணொளி. இக்காணொளி மூலம் நீங்கள் அலகு 2 தகவல் முறைமை விருத்தி செயல்முறை தொடர்பாக ஆராயப் போகின்றீர்கள். முதலில் நாம் முறைமை பற்றிய அறிமுகத்தை பார்ப்போம். யாதேனும் ஒரு பொது நோக்கத்தை அடைவதற்கென இடைத்தொடர்புகளை கொண்ட கூறுகளின் தொகுப்பே முறைமை எனப்படும். உதாரணமாக பல பொறிகளை குறிப்பிடலாம். அவை ATM பொறி, பார்கோட் ரீடர், கம்ப்யூட்டர், ஃபிங்கர் பிரிண்ட் மெஷின், ஸ்மார்ட் போன் ஆகியன. கணினி என்பது ஒரு முறைமை. இதில் காணப்படும் பகுதிகள் ஒன்றோடு ஒன்று இடைத்தொடர்புகளை கொண்டிருக்கவில்லை என்றால் அதனை எம்மால் எமது தேவைகளுக்காக பயன்படுத்த முடியாது. ஆகவே பகுதிகள் முறையாக இணைக்கப்பட்ட ஒரு கணினியை முறைமை ஒன்றாக கருதலாம். முறைமை ஒன்றின் அடிப்படை கூறுகளை பார்ப்போம். ஒரு முறைமை 3 அடிப்படை கூறுகளை கொண்டிருக்கும். அவை உள்ளீடு, முறைவழியாக்கம் மற்றும் வெளியீடு. முறைமை ஒன்றுக்கு உள்ளீட்டை வழங்கும் போது பல்வேறு முறைவழிகள் மூலம் வெளியீட்டை வழங்கும். வைத்தியசாலை ஒரு முறைமையாக கருதுவோம். முறைமை வைத்தியசாலை, நோக்கம் நோயற்ற சமுதாயம், உள்ளீடு நோயாளிகள், முறைவழியாக்கம் வைத்தியசாலையில் உள்ள இடைத்தொடர்புகளை கொண்ட வளங்களை பயன்படுத்தி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தல், வெளியீடு நோயற்ற சமுதாயத்தை உருவாக்குதல். இதேபோன்று பாடசாலை முறைமைக்கும் நோக்கம், உள்ளீடு, முறைவழியாக்கம் மற்றும் வெளியீடுகளை எழுதலாம். மாணவர்கள் கீழே தரப்பட்டுள்ள பாடசாலை முறைமை மற்றும் நூலக முறைமை ஆகியவற்றுக்கு பொருத்தமான நோக்கம், உள்ளீடு, முறைவழியாக்கம் மற்றும் வெளியீடு ஆகியவற்றை எழுத வேண்டும். தற்போது நாங்கள் தகவல் முறைமை என்றால் என்ன என பார்ப்போம். தரவுகளை தகவல்களாக மாற்றும் முறைமையே தகவல் முறைமை எனப்படும். இங்கு தரவுகள் உள்ளீடாக வழங்கப்பட்ட பின் முறைவழியாக்கம் நடைபெறும், வெளியீடாக தகவல்கள் கிடைக்கும். தகவல் முறைமைகள் பிரதானமாக 2 வகையாக வகைப்படுத்தப்படும். 1 கைமுறை தகவல் முறைமை, 2 கணினியை அடிப்படையாக கொண்ட தகவல் முறைமை. கைமுறை தகவல் முறைமை, இம்முறைமையில் எல்லா முறைவழியாக்கங்களும் நபர்களின் கைகளால் மேற்கொள்ளப்படும். இது பாரம்பரிய முறையாக கருதப்படும். கைமுறை தகவல் முறைமைக்கு உதாரணமாக சிறிய கிராமம் ஒன்றில் காணப்படும் ஒரு வியாபார நிலையத்தை கருதலாம். வியாபார நிலையத்திற்கு பெறப்படும் பொருட்கள், அதன் கொள்வனவு விலை மற்றும் எண்ணிக்கை புத்தகத்தில் பதியப்படும். பொருட்களுக்குரிய விற்பனை விலை புத்தகத்தில் பதியப்படும். அதேவேளை நாளின் இறுதியில் லாப நட்ட கணக்கு எழுதி வைக்கப்படும். இம்முறைமையின் உள்ளீடு, முறைவழியாக்கம் மற்றும் வெளியீடு பின்வருமாறு. உள்ளீடு பொருட்களின் பெயர், விலை, எண்ணிக்கை ஆகியன. முறைவழியாக்கம் பொருட்களை பதிவு செய்தல், பொருட்களுக்கு பொருத்தமான விற்பனை விலையினை வழங்குதல், மொத்த பொருட்களின் எண்ணிக்கையை சீர் செய்தல், தகவல்களை அடிப்படையாக கொண்டு லாப நட்ட அறிக்கையை தயார் செய்தல். வெளியீடு லாப நட்ட அறிக்கை. கணினியை அடிப்படையாக கொண்ட தகவல் முறைமை பற்றி ஆராய்வோம். கணினி மூலம் தரவுகளை தகவல்களாக மாற்றப்படும் முறைமையே கணினி தகவல் முறைமை எனப்படும். கணினியை அடிப்படையாக கொண்ட விற்பனையகம் பற்றி ஆராயும் போது கிடைக்கும் நன்மைகள் பல உள்ளன. குறுகிய நேரத்தில் குறிப்பிட்ட பொருள் தொடர்பான எல்லா விவரங்களையும் அறிய முடியும். பார்கோட் சிஸ்டம் மூலம் பொருட்களை இனங்காணலாம். இலகுவாக லாப நட்ட கணக்கறிக்கையை பெற முடியும். தகவல்களை பாதுகாப்பாகவும் குறுகிய இடத்திலும் சேமித்து வைக்க முடியும். கைமுறை மற்றும் கணினி தகவல் முறைமைகளுக்கு இடையிலான பிரதான வேறுபாடுகளை மாணவர்கள் பட்டியலிட வேண்டும். இதற்காக பக்க இலக்கம் 66 மற்றும் 67 உள்ள அட்டவணையை நீங்கள் பார்வையிட முடியும். கைமுறை மற்றும் கணினி தகவல் முறைமைக்கு இடையிலான பிரதான வேறுபாடுகள் 1 இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முறைவழியாக்கத்தின் மூலம் தகவல்களை பெறும்போது தவறுகள் ஏற்படலாம். கைமுறை தகவல் முறைமையில் தவறுகள் ஏற்படும் வாய்ப்பு குறைவு. கணினி தகவல் முறைமையில் முறைமை விருத்தி செயலொழுங்கு. மாணவர்களே, நீங்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய மற்றும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய பகுதியாக இதை கூறலாம். தகவல் முறைமை விருத்தியில் பல்வேறு முறைகள் பயன்படுத்தப்படும். இவற்றுள் முறைமை விருத்தி ஆயுள் வட்டம்
பிரதானமானது. இங்கு முதலாவது படியாக தேவைகளை இனங்காணல், இரண்டாவது தீர்வினை வடிவமைத்தல், மூன்றாவது தீர்வினை குறிமுறைப்படுத்தல், நான்காவது தீர்வினை சோதித்து பார்த்தலும் தவறுகள் இருப்பின் நீக்குதலும், ஐந்தாவது தீர்வினை நடைமுறைப்படுத்துதல், ஆறாவது முறைமையை பராமரித்தல். முறைமை விருத்தி ஆயுள் வட்டத்தின் படிகள். முதலாவது படி தேவைகளை இனங்காணல், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரிக்வயர்மெண்ட்ஸ். இதன் போது ஏற்கனவே உள்ள கைமுறை தகவல் முறைமை அல்லது தயாரிக்கப்பட வேண்டிய தகவல் முறைமை பற்றி நன்கு ஆராய்வது அவசியமாகும். புதிய முறைமையின் நோக்கம், அனுகூலங்கள் மற்றும் வினைத்திறன் ஆகியன பற்றி எழுத்து மூலம் குறிப்புகள் இங்கு பேணப்படும். ஒவ்வொரு புதிய முறைமை பயன்பாட்டிற்கும் காரணம் பயனரின் புதிய தேவைகளை இனங்காணல் ஆகும். உதாரணமாக குறிப்பிடுவதாயின், ஆரம்ப காலத்தில் வங்கி நடவடிக்கைகளை மேற்கொள்ள நாங்கள் நேரடியாக வங்கிக்கு சென்றோம். ஆனால் வங்கித்துறை பயனரின் தேவைகளை இனங்கண்டு ATM முறைமை பற்றி சிந்தித்தது. தகவல் சேகரிக்கும் நுட்பங்கள். ஏற்கனவே உள்ள முறைமை பற்றி விவரமாக ஆராயப்படும் சந்தர்ப்பத்தில் புதிதாக உள்ள தேவைகள் இனங்காணப்படும். பயனர் தேவையை நிறைவேற்றுவதற்கென தகவல்களை சேகரிக்க வேண்டி ஏற்படும். தகவல்கள் சேகரிக்கும் முறைகள் சில கீழே குறிப்பிடப்பட்டுள்ளது. அவதானிப்பு, நேர்காணல், வினாக்கொத்துக்களை வழங்குதல், பதிவுகள் மற்றும் ஆவணங்களை ஆராய்தல், மூலவகை மாதிரி உருவாக்கம் என்பன அவற்றில் சிலதாகும். இரண்டாவது படி தீர்வினை வடிவமைத்தல். இது முறைமை அபிவிருத்தி ஆயுள் வட்டத்தில் ஏனைய முறைமைகளை விட வேறுபட்டதாகும். முறைமையின் பல்வேறுபட்ட விடயங்கள் இங்கு திட்டமிடப்படும். உதாரணமாக, ATM இயந்திரத்தை பற்றி சிந்தித்த வங்கித்துறை அதற்கு தேவையான மென்பொருட்கள் மற்றும் அவற்றின் கட்டமைப்பை இனங்காணல் வேண்டும். பயனர் இடைமுகம் காட்சியளிக்கும் விதத்தை வடிவமைக்க வேண்டும். தரவுத்தளத்தில் தரவுகளை சேமிக்க வேண்டும். பிரதான வன்பொருட்கள் மற்றும் அதன் கூறுகளை இனங்காண வேண்டும். ஒவ்வொரு உபத்தொகுதிக்கும் இடையிலான தொடர்பாட்டை இனங்காண வேண்டும். சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் ஆகியவற்றை தீர்மானிக்க வேண்டும். மூன்றாவது படியாக அமைவது தீர்வினை குறிமுறைப்படுத்துதல். செய்நிரலுக்கு ஏற்ற கணினி மொழியை பயன்படுத்தி திட்டமிடப்பட்ட முறைமையை குறிமுறைப்படுத்துதல் இந்த படியின் பிரதான நோக்கமாகும். குறிமுறைகள் எளிமையாகவும் வினைத்திறனாகவும் அமைந்தால் அவற்றை விளங்கிக் கொள்வதும் குறிமுறைப்படுத்துவதும் இலகுவாகும். முறைமையை செவ்வையாக குறிமுறைப்படுத்துவதன் மூலம் முறைமையை பரீட்சித்தல், பராமரித்தல் ஆகியவற்றுக்கான செலவும் நேரமும் மீதப்படும். ATM முறைமையை கருதுவோமானால், ATM முறைமையில் வடிவமைக்கப்பட்ட இடைமுகங்கள் மற்றும் தரவுத்தளங்கள் இங்கு செய்நிரல் மூலம் ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தப்படும். நான்காவது படியாக அமைவது தீர்வினை சோதித்தலும் தவறுகள் இருப்பின் நீக்குதலும். இப்படியின் பிரதான நோக்கம் முறைமையில் உள்ள தவறுகளை நீக்குவதாகும். குறிமுறை தவறுகள், திட்டத் தவறுகள் அல்லது சந்தர்ப்ப தவறுகள் இங்கு இனங்காணப்பட்டு நீக்கப்படும். இதன் மூலம் முறைமையின் தரம் உறுதிப்படுத்தப்படும். முறைமை பரீட்சிக்கப்படும் படிகள் பல உள்ளன. அவற்றில் சில. முதலாவது அலகுச் சோதனை. அலகுச் சோதனையின் போது முறைமையின் ஒவ்வொரு கூறுகளும் வேறு வேறாக பரீட்சிக்கப்படும். இரண்டாவது முழுமைச் சோதனை. ஒவ்வொரு அலகும் ஒன்றிணைக்கப்பட்டு பரீட்சிக்கப்படும். மூன்றாவது முறைமைச் சோதனை. இதன் போது முழு முறைமையும் பரீட்சிக்கப்படும். அதேவேளை உள்ளீடுகளுக்கு ஏற்ற வரு விளைவுகள் கிடைக்கின்றதா என பரீட்சிக்கப்படும். நான்காவது ஏற்புடைமை சோதனை. முறைமை சோதனைகள் அனைத்தும் பூர்த்தியாகி தவறுகள் திருத்தப்பட்ட பின்னர் இந்த சோதனை மேற்கொள்ளப்படும். இதன் போது பயனருக்கு முறைமையை செயற்படுத்தி காட்டப்படும். பயனர்கள் தங்களது கருத்துக்களையும் முன்வைக்கலாம்.
முறைமை அபிவிருத்தி வாழ்க்கை வட்டத்தின் 5வது படி முறைமையை நிறுவுதல். தவறுகள் நீக்கப்பட்ட புதிய முறைமையை நிறுவுதல் இந்த படியில் மேற்கொள்ளப்படும். முறைமையை நிறுவும் முறைகள் பல உள்ளன, அவற்றை பார்ப்போம். முதலாவது நாங்கள் பார்க்க நினைப்பது நேரடியாக செயற்படுத்துதல் முறை. இதன் போது பழைய முறைமையை முழுமையாக நிறுத்தி புதிய முறைமை செயற்படுத்தப்படும். ஆபத்தானதும் செலவு குறைந்ததும் ஆகும். இரண்டாவது சமாந்தர செயற்படுத்துதல். இதன் போது தற்போது பாவனையில் உள்ள முறைமை மற்றும் புதிய முறைமை ஆகியன ஒரே நேரத்தில் சமாந்தரமாக செயற்படுத்தப்படும். பாதுகாப்பானது, ஆனால் செலவு அதிகம். வெள்ளோட்ட முறை செயற்படுத்துதல். சிறிய பகுதியில் முதலில் புதிய முறைமை நிறுவப்பட்டு பின்னர் எல்லா பகுதியிலும் செயற்படுத்தப்படும். இது பாதுகாப்பானது. கட்டங்களாக செயற்படுத்துதல் முறை. இதன் போது புதிய முறைமை தெரிவு செய்யப்பட்ட பகுதிகளில் படிப்படியாக முறையே நிறுவப்படும். இது மிகவும் பாதுகாப்பானது. முறைமை அபிவிருத்தி ஆயுள் வட்டத்தின் இறுதிப்படியாக அமைவது முறைமை பராமரித்தல். புதிய முறைமையை நிறுவிய பின்னர் முறைமையை குறிப்பிட்ட காலம் வரை பராமரித்தல் அவசியமாகும். இதன் மூலம் கணினி வலையமைப்பு மற்றும் கணினி மென்பொருட்கள் ஆகியனவும் பராமரிக்கப்படும். முறைமையை பராமரிக்கும் போது விருத்தி செய்யப்பட்ட முறைமையில் மேம்படுத்தக்கூடிய மாற்றங்கள் பின்வருமாறு: புதிதாக இனங்காணப்பட்ட பயனர் தேவைகள் முறைமைக்குள் உட்செலுத்துவதற்கு, முறைமையை பரீட்சிக்கும் போது இனம் காணப்படாத, முறைமையை செயற்படுத்தும் போது இனம் காணப்பட்டதுமான சிறு பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்கு, நவீன தொழில்நுட்ப மேம்பாடுகளை முறைமைக்குள் உட்செலுத்துவதற்கும் முறைமை பராமரித்தல் அவசியமாகும். இறுதியாக நாங்கள் பார்வையிடப் போவது முறைமை விருத்தி மாதிரியங்கள். முறைமை விருத்தி ஆயுள் வட்டத்தில் பல்வேறு மாதிரியங்கள் உள்ளன. எக்ஸாம்பிள் நீர்வீழ்ச்சி மாதிரியம், ஊடாட்ட விருத்தி மாதிரியம், மூலவகை மாதிரியம் மற்றும் சுருளியுறு மாதிரியம். நீர்வீழ்ச்சி மாதிரியம் பற்றி நோக்குவோமானால் முதலில் தேவைகள் நன்கு இனங்காணப்பட வேண்டும். ஒரு படிமுறை பூரணமான பின்னரே அடுத்த படிமுறை ஆரம்பிக்கப்பட வேண்டும். விருத்தி செய்யும் முறைமையின் இறுதி பெறுவற்றை இறுதி கட்டத்திலேயே காண முடியும். இது நீர்வீழ்ச்சி மாதிரியத்தின் ஒரு பிரதிகூலமாக கருதப்படும். இதன் காரணமாக எதிர்பாராத பெறுபேறுகள் கூட கிடைக்கலாம். ஊடாட்ட விருத்தி மாதிரியம். இந்த மாதிரியத்தின் இயல்புகள் கீழே தரப்பட்டுள்ளது. இவற்றை நன்கு வாசித்து ஊடாட்ட விருத்தி மாதிரியம் தொடர்பான அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள். மாணவர்கள் அனைவரும் தகவல் முறைமை விருத்தி செயன்முறை பாடத் தொகுப்பு காணொளியை பார்த்து தரப்பட்டுள்ள அனைத்து வினாக்களுக்கும் விடையளிப்பீர்கள் எனும் நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.